நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் இளங்கோமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஹோண்டா டியோ வண்டி. நம்மகிட்ட வந்து இந்த கஸ்டமர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னா, வண்டி வந்து 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆனால் வண்டி வந்து ஒரு மாதிரியா ஒரு 40-50க்கு மேலே போனால் வண்டி ஒரு மாதிரியா அடைச்சி ஓடுற மாதிரியே கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்மளும் சரின்னு சொல்லி இந்த ஏர் ஃபில்டரை கழட்டி பார்த்தோம்னா, ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டு. இந்த ஏர் ஃபில்ட்ரு இவ்வளோ டஸ்ட்டு இருந்தாலும் வண்டி வந்து இந்த மாதிரி ஒரு 40-50க்கு மேலே போகும்போது வண்டி ஒரு மாதிரியா அடைச்சி விட்ற பிரச்சனை, பிக்கப் கம்ப்ளைண்ட்டு, மைலேஜ் பிரச்சனை இதுதான் இருக்கும். இந்த ஏர் ஃபில்ட்ருனால் வந்து எல்லா ஸ்கூட்ரு மாடலுக்கும் நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். குறைஞ்சி வந்து ஒரு 5000 விட்டு 8000 கிலோமீட்டருக்குள்ளனாலும் இந்த ஏர் ஃபில்ட்ரு மாற்றினா தான் வண்டி வந்து நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஏர் ஃபில்ட்ரு புதுசு போட்டு இந்த ஏர் ஃபில்ட்ரு மாட்டுறது இந்த ஹோல்ஸ் வழியே தான் நமக்கு தூசி எல்லாம் வரும். இந்த இடம் ஃபுல்லாமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி மாட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் ஏர் ஃபில்டரோட லைஃபு நல்லாயிருக்கும் நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த ஹோண்டா டியோவில் இந்த ஏர் ஃபில்டரை பற்றி ஒரு சின்ன பதிவு தான் போட்டிருக்கேன். உங்கள் வண்டியும் ஸ்கூட்டர் டைப்பாக இருந்தால் இந்த ஏர் ஃபில்டரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.